சரி ஸ்டார்ட் வித் மகேஷ். கான்செப்ட் என்ன சார் சொல்லுங்க சார். ஓகே காலையில் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். டயர்டாக இருக்கும். இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன டிஃபன் பிடிக்கும், எவ்வளோ சாப்பிடுவீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மிஸ்டர் மகேஷ். ஹாய் மிஸ்டர் மகேஷ். டிஃபன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போய் துண்ணா நல்லா இருக்கு. சாப்பிட போற வந்து கூட்டுக்கார டிஃபனை பத்தி நினைக்கிறீங்களா? காலையில சாப்பிடாத ஆளு. எனக்கு 2 இட்லி ஒரு வடை போதும். அவருடைய கவலை அவருக்கு இட்லி வடையிலேயே. கம் க்ளோஸ் அப். பல்லல காலை தேய்ச்சு வாக்கிங் போயிட்டு நல்லா வந்த உடனே பூரி இருந்தா நல்லா இருக்கும் சார். அத பூரி காலை சொல்லிட்டாங்க இல்ல. அது என்ன தெரியும் பூரி? சரி சார் சொல்ல ஒரு சோ இப்போ நமக்கு தெரிய வந்தது என்னன்னா மகேஷ்க்கு பிடிச்ச டிஃபன் பூரி. ஸோ பூரி கொடுத்தா நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க? எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன் சார். கொடுக்கறத பொறுத்து இருக்கு. உங்க ஒய்ஃப் சமைச்சா எவ்வளவு சாப்பிடுவீங்க? உங்க அம்மா சமைச்சா எவ்வளவு சாப்பிடுவீங்க? ஓய்ஸ் சமைச்சா கம்மியா சாப்பிடுவேன். அம்மா சமைச்சா நிறைய இல்ல அந்த கவுண்ட் சொன்னீங்கன்னா பெஸ்டா இருக்கும். 5 10. ஓகே. அது தொட்டுக்க எது நல்லா இருக்கும்? கிழங்குதா சார். கிழங்கு. அநேகமா மகேஷ் 4ல இருந்து கொஞ்சம் கம்மியா நினைக்கிறேன் வீட்ல. கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம பேச போறது மிஸ்டர் பாலாஜி. மிஸ்டர் பாலாஜி நம்மளுக்கு பிடிச்சது 2 இட்லி ஒரு வடை. கூட கொஞ்சம் கெஜ்ஜி சட்னி. எப்படி உள்ட்ட வடையா ஓட்ட வடையா? ஓட்ட வடை தான் எப்பமே. சட்னில லேட்டா தான் சோ போறோம். அவ்வளவுதானா? நீ முதல்ல சட்னியை கேக்குற. ஒண்ணும் புரியல. அப்போ பாலாஜிக்கு 2 இட்லி போதுமா? லைஃப் ரொம்ப கஷ்டம். சட்னி. ஓகே. क्वेश्चन மார்க். சோ லெட்ஸ் மீட் மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம். டேய். சோ எல்லாத்தையும் வரப்பா நிக்கிற. எப்பவுமே எல்லாமே பாயிண்டாவே பேசுற மிஸ்டர் மீனாட்சி சாப்பிடுறதுலயும் பாயிண்டா தான் இருப்பாரு. சோ மீனாட்சி நூடுல்ஸ் நீங்க சாப்பிடுவா. சாப்பிடுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சப்பாத்தி, ஆனியன், தக்காளி, ஆனியனா தக்காளி? தக்காளி நீ வாய் மூடுறே. ரெண்டு சேர்த்து சமைக்கிறது. ஓகே. சோ சப்பாத்தியும் தக்காளி சட்னி உங்களுக்கு கொடுத்தா மேக்ஸிமம் எத்தனை நம்பர் நீங்க சாப்பிடுவீங்க? ஒரு 5 மெம்பர்ஸ். 5 தான். அதுக்கு மேல முடியாதோ? சப்பாத்தி என்ன சைஸ்ல இருக்குங்க? சப்பாத்தி கொஞ்சம் அப்படியே பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணு. நார்மல் சைஸ். நார்மலுக்கு ஏதாச்சும் ஆங்கிள் இருக்கா? இல்ல கிடையாது. ஏய் நீ சப்போர்ட் சப்பாத்தி நீ ரவுண்டா சொல்றியா? சாப்பிடுவீங்களா இல்ல டைமண்டா தான் சாப்பிடுவீங்களா? நீங்க எல்லாத்தையும் கேன தருவாவே. சோ மீனாட்சிக்கு இது பிடிக்கலன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பேச போறது செந்தில் திரும்பியும் மிஸ்டர் சதீஷ். ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சா? சோ சதீஷ் வாட் இஸ் ஃபேவரட் ஃபுட்? வலா பீஸா இந்த பீஸாவா? என்ன போட்டாலும் திம்மையா இருக்கிறாங்க. போலாம் குடும்பம் வந்தாதீங்க. என்ன டிஃபன் உங்களுக்கு பிடிக்கும்? சந்தோஷமா சாப்பிடுவேன் நானு. கரெக்டா சொல்லு. சத்தியமா பழையதாங்க ரொம்ப பிடிக்கும். பழையது பிடிக்கும். ஆமா. தொட்டுக்கு எது இருந்தா நல்லா இருக்கும்? வெங்காயம் பிக்கிள். ஓகே. பிக்கிள் எப்படி கீழ இங்க ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே. ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஷூட் பண்ணிருங்க. நாய் கூட மதிக்காம போகுது நம்ம பேச்சு. அத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். என்னப்பா பண்றது? மேடை ஏறி திரும்பி பாரு சத்தி பேசுறேன்டா. நெக்ஸ்ட் மதன் அத முடிஞ்சு போச்சு. அந்த மதன பிடிங்க. ஓகே. ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மிஸ்டர் மதன். மேடன். மிஸ்டர் மேரி how about the food? எங்கெல்லாம் பண்ற தமிழ் அவன் பருப்பு இங்கிலீஷ் சொல்லிட முடியல. தமிழ்ல கேள்றா. நீனா காலையில என்ன சாப்பிட்டீங்க நீ? காலையில பூரி தான் நல்லா இருக்கும். பூரி தானா? வயிறு கப கபா நக்கிறது பூரி துண்ணா. வா இப்ப பூரி தான். சரிங்க சார். சரி ஓகே. பூரிக்கு என்ன தொட்டுக்க நல்லா இருக்கும் உங்களுக்கு? தக்காளி சட்னி. சாரி? தக்காளி சட்னி. சோ எத்தனை நம்பர் சாப்பிடுவீங்க? சரியா? நீங்க 5 சாப்பிட்டா நான் 6 சாப்பிடுவேன். 5 சாப்பிட்டா. சோ அது போட்டியில தான் உங்களுடைய. ஏய் அவர் உடம்ப காட்ற உதர இருக்கு அப்படியே. ரெண்டு பூரி வாங்கிட்டு அதுல பாதி சாப்பிட்டு ஒவ்வொரு மாதிரி தெரியல. இருக்கு. அது பிடிச்சா எத்தனை ஒண்ணா சாப்பிடலாம். பிடிக்கலனா ஒண்ணு சாப்பிடலாம். புடிக்கல கீழ ஊந்துறியா? முதல்ல அதை தெரிஞ்சுக்க கீழ. என்ன பத்தி நான் சொல்லிக்கிறதுல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சிட்டு பாக்குறீங்க. எல்லாரும் போல எனக்கும் பூரி பிடிக்கும். ஆனா எனக்கு ஃபேவரட்டான டிஃபன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தோசை. தோசைய தக்காளி சட்னி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 5 நம்பர் சாப்பிடுவேன். இது வரைக்கும் அம்மா தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால 5 சாப்பிட்டுட்டு இருக்கேன். மேற்கொண்டு அப்படியே இவனை இழுத்து போய் சாப்பிடுறது என்ன பண்ண அப்படி பிரஸ் பண்ணுமா?